கருவேப்பிலை இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை சாப்பாடு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். சரி வாங்க எப்படி செஞ்சு பார்த்தலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கட்டி பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே அதே கடாயில் ஒரு 50 உளுந்து, 50 வடைப்பருப்பு, 50 நிலக்கடலை வறுத்தது உப்பு போடாத எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதே கடாயில் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 வரமிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன அரை நெல்லிக்காய் சைஸு வந்துட்டு புளி போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கோபுரம் மாதிரி இருக்கணும் அந்த நம்ம எடுக்கிற பெருங்காய பொடி, அதையும் உள்ளே சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது சாப்பாட்லேயும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் டேஸ்ட்.